டிவிஐ செய்திகள் டொரண்டோவிலிருந்து VN மதியழகன். வணக்கம். இலங்கை அதன் விவகாரங்களை இந்திய மத்திய அரசாங்கத்துடன் மட்டுமே கையாளும், மாநில அரசாங்கங்களுடன் அல்ல. இவ்வாறு இலங்கை அமைச்சரவை பேச்சாளர் கெஹலிய ரம்புபல தெரிவித்துள்ளார். நாளை கொழும்பு வருகின்ற இந்திய வெளிநாட்டு செயலாளர் நிருபமா ராவ் தலைமையிலான குழுவுடன் தமிழக சட்டமன்ற தீர்மானம் குறித்து அரசாங்கம் பேச்சுவார்த்தை நடத்தும் என்றும் அவர் கூறியுள்ளார். இதற்கிடையில் இலங்கை அரசாங்கத்திற்கு எதிராக பொருளாதார தடை கொண்டுவரப்பட வேண்டுமென மத்திய அரசை வலியுறுத்தும் தீர்மானம் தமிழக சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டதை அடுத்து முதல்வர் ஜெயலலிதாவை இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் சிவசங்கர் மேனன் இன்று சந்தித்தார். இலங்கைக்கு எதிராக சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்தமைக்காக முதலமைச்சர் ஜெயலலிதாவை மனப்பூர்வமாக பாராட்டுவதாக பழ நெடுமாறன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பழ நெடுமாறன் விடுத்துள்ள அறிக்கையொன்றில் சட்டமன்ற தீர்மானம் வரலாற்று சிறப்பு வாய்ந்ததென விவரித்துள்ளார். லிபிய தலைவர் கர்னல் முஅம்மர் கடாஃபி அதிகாரத்திலிருந்து வீழ்ச்சி பெறும் வேளையில் எழுச்சி குழுவினர் பலம் பெற்றிருக்க வேண்டும் என்பதற்காக அதற்கு மேற்குலக நாடுகள் முட்டுக் கொடுக்க முன்வந்துள்ளன. எழுச்சி குழுவினருக்கு $500 மில்லியன் உதவித்தொகையாக வழங்கப்படும் என அவை உறுதி கூறியிருக்கின்றன. எழுச்சி குழுவினர் எண்ணெய் உற்பத்தியை மீண்டும் துவக்க நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள். விரிவான செய்திகள் டிவிஐயின் செய்தி அறிக்கையிலே இடம்பெறும்.